இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய பார்வை எப்படி இருக்குதுன்னா சார், இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு டிஎம்கே தான் எதிரி அப்படிங்கிற மாதிரி, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிறது தான். ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் டிவிகே, டிஎம்கே, பிஜேபி, ஏடிஎம்கே இவங்க 4 பேர் தான் எதிரின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு 4 பேர். இவங்க 4 பேர் தான் எதிரியா? ஆமா, 4 பேரோட சேர்த்து உங்களையும் எதிரின்னு சொல்றாரு. டிவிகேவும் எதிரிங்கிறாரு. இல்லை, டிவிகேக்கு அவருக்கு எதிரி. அவர் வந்து இப்போ ட்ரம்ப் கட்சி கூட எதிரின்னு சொல்லுவார். அதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை, புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, நீ இப்போ உங்களுடைய கட்சியினுடைய அடிப்படை கோட்பாடு கொள்கையாக என்ன நீங்கள் வந்தீங்க? ஈழத்தமிழரெல்லாம் பாதுகாக்கணும், ஈழத்துக்கான விடுதலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்தீங்க. நீங்கள் எதிர்க்க வேண்டிய ஆளை விட்டுட்டு நீங்கள் எதையோ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, வாங்கின காசுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தாண்டி வேறு ஒன்றும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் இன்றைக்கி எதிரியாக இருக்கீங்கன்னா எதிரியாக பேசுங்க. பாஜக நடத்தின மாநாட்டில் தானே போய் உட்காந்துக்கிட்டு பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு திமுக இப்போ எங்கேருந்து பாஜக திராவிட கோட்டை இடிப்பேன் அப்படின்னு சொன்னார். அதான் பாஜகவினுடைய கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன்னு சொல்கிறாரு. எந்த இதை கொண்டு வந்திருக்கிறாரு? அண்ணன் பழனி பாபாவை எடுத்து பேசுகிறீங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் எவன் ஏற்றுக்கலையோ அவனை நம்பாதன்னு சொல்கிறாரு. அதனால நான் உன்னை நம்பலை. நீ அயோக்கிய பையன் தெரியுது, நம்பலை. அவன் அயோக்கியன்னு சொல்லியிருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார். நீ ஏற்றுக்கிட்டல, நானும் ஏற்றுக்கிட்டேன் அண்ணன் பழனி பாபா அவர்களை. நான் 97 ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். உன்னை நான் நம்பலை. நீ அயோக்கிய, பெரியாரையும் அம்பேத்கரையும் யார் ஏற்றுக்கலையோ அவன் அயோக்கியன்னு சொல்லியிருக்கிறார், காணொலி இருக்கு. நீ அயோக்கிய, நான் ஏற்றுக்கல. நீ ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு எப்படி எதே இஸ்லாமிய சமூக மக்களை வச்சு நீ பேசுற? முழுசா பேசு, ஏன் வெட்டி வெட்டி ஒட்டுற? அதனால நீ இப்போ வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது, ஆமாம் அவங்க வந்து 16 வயசா அவங்கள நான் கூட்டிகிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ளே வச்சு இப்படி தவறாக நடந்துட்டேன்னா, ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா நீ உனக்கு ஏதாவது தலைமை பண்பு இருக்கா? சங்கி சகத்தோழன்னு கொண்டு வந்து சொன்னேன். ஆர்எஸ்எஸ்னுடைய ஷூவை நான் நக்கணுமான்னு கேட்டேன். அப்புறம் நான் நக்கிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறேன். உன்னை எந்த லிஸ்ட்லையுமே எடுத்துக்கல, களத்திலேயே இல்லைன்னு சொல்லிட்டாரு அண்ணன் ஆதவ் அவர்கள், தலைவர் தளபதி அவர்கள் சொல்லிட்டாரு.